ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். டேய், என்ன இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து இங்க வச்சிருக்கீங்க? உங்களுக்கே இந்த வீட்ல இடம் இல்ல, அப்புறம் உங்க திங்ஸ் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? அதான் எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கான டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே நடைய கட்டுங்க. டேய், உன் இஷ்டத்துக்குலாம் நீ எங்களை வெளியில அனுப்ப முடியாது. இந்த வீடு யாருக்கு சொந்தம்னு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. யாருமா ராஜேஸ்வரி அக்கா, இந்த வீடு என் பேர்ல இருக்கு. அதனால இது யாருக்கு சொந்தம்னு கேஸ் இல்ல. இந்த வீட்ல இஷ்யூஸ் இருக்கு. அது கிளியர் ஆகுற வரைக்கும் இந்த வீட்டை விற்கவோ அடகு வைக்க கூடாதுங்கிறது தான் கேஸ். அதனால நீ என்ன பண்ற, கேஸ வெளியில இருந்து நடத்திக்கோ. இப்போ வெளியில போ. ஏங்க, இப்படி ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு போக சொன்னா பாவம், அவங்க எங்க போவாங்க? இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்க இருந்துட்டு பகல்ல கிளம்பி போட்டோம். ஹே மல்லி, ஏன் வீட்ல எனக்கே யாசகம் போடுறியா? அக்கா, ஆக்சுவலா மல்லி யாசக தான் போடுறா. அவ மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க 2 பேருக்கும் பெயில் கொடுக்காதீங்க, அவங்களால என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்பவே உங்க பெயில் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வேலை எல்லாம் பார்த்துட்டு வரீங்களே, அந்த வேலை தான் டெய்லியும் பாக்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஓகேவா? என்ன அருமா அக்கா, ஓகேவா? மரியாதையா மல்லி சொன்ன மாதிரி ராத்திரி தங்கிட்டு விடிஞ்சதும் துண்ட காணும் துணிய காணும் ஓடி போயிடணும். மாமா, அதுக்காக ஒரு நாள்ல கிளம்பி போ சொன்னா நாங்க எங்க போவோம்? கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஏங்க, ரஞ்சிதா சொல்றது வாஸ்தவம் தான். ஒரு நாள்ல கிளம்பி போக சொன்னா அவங்க எங்க போவாங்க? இறக்கப்பட்டு ஒரு மாசம் டைம் கொடுப்போம். மல்லி, நீ சொன்னா நான் எப்ப மாட்டேன்னு சொல்லிருக்கேன். நோ அப்பீல். சரி, மல்லி சொன்ன மாதிரி ஒரு மாசம் இருந்துக்கோங்க. ஆனா இந்த ஹால்ல மட்டும் தான் இருக்கணும். வெளியில ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு, அத மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? இந்த எல்லையை தாண்டி நீங்க வரவே கூடாது. ஓகேவா? என்ன ரஞ்சிதா, என் அக்கா ஏதோ பயங்கரமா யோசிக்கிறா. ராஜமா, ஓகே மாமா. அது ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நீங்க படுத்துக்கங்க. மல்லி, நம்ம போலாம் வா. இங்க பாரு ரஞ்சி, அருமா அக்கா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இந்த எல்லையை தாண்டி நீங்க வரவே கூடாது. குட் கேர்ள்ஸா இருக்கணும். சரி மல்லி, வா போலாம். ஏங்க இருங்க. ரஞ்சி, சாப்பிட்டீங்களா 2 பேரும்? இல்லையா? சரி, கிச்சன்ல பழைய சாதம் இருக்கு, சாப்பிட்டுக்கங்க. ஏங்க, பாவம் இல்ல. சரி வா போலாம். ஏய், அவ ஏதோ ஒரு மாசம் இருக்கட்டும்னு சொல்றா, நீயும் சரின்னு தலையாட்டிட்ட. யார் வீட்ல யாரடி இடம் கொடுக்கறது? ராஜிமா, நீங்க தானே காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசுன்னு சொல்லுவீங்க. அதான் ஒரு மாசம் இடம் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க இன்னைக்கு வெளியில போங்கன்னு சொன்னா நம்ம எங்க போக முடியும் சொல்லுங்க? அதுவும் சரிதான். நமக்கு இப்பதான் ஒரு மாசம் டைம் இருக்குல்ல, ஏதாச்சும் பண்ணி ஊறி வந்துட மாட்டோமா? அதெல்லாம் கண்டிப்பா வந்துரும் ரஞ்சி. அப்புறம் என்ன ராஜிமா, தைரியமா இருங்க, அவங்களா நம்மளான்னு பாத்துருவோம். சரி, ஆனா ஏசி இல்லாம இந்த கொசுக்கடியில நான் எப்படி தூங்குவேன்? எனக்கு தூக்கமே வராது. வேற வழி இல்ல ராஜிமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். சோஃபால நான் இந்த பக்கம் தலை வச்சு தூங்குறேன், நீங்க அந்த பக்கம் தலை வச்சு தூங்குங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். வாங்க வாங்க. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.